ரூபாய் பெரும் வெற்றின்றாங்க. ரூபாய் வந்து அவர்களுக்கு ஒரு இதுவே கிடையாது. அதை விட விலைவாசி உயர்வு, கரண்ட் பில்லு, வீட்டில் இருக்கவங்க மதுவால் பாதிக்கப்படுறது எல்லாமே. வேட்பாளர் போட்டிருக்காங்க, ஆனால் ஒருங்கிணைப்பு இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி பிரச்சாரத்தை கொண்டு போகணும் கூட அவங்களுக்கு தெரியல. ஒரு செட்டு தாவேக்காக போடணும்னு நினைக்கிது. திமுக வழக்கமாக போடுறவங்க போடுறாங்க, அதிமுக இருக்கிற ஓட்டு இருக்குது. இது மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் பிரிக்கிற வாக்குகள் தான் தேர்தல் முடிவை தீர்மானிக்க போகிறது. 3%ன்றதே பெரிய முன்னேற்றம் அதிமுக. ஏன்னா ஒன்றும் இல்லைன்ற இடத்துல இன்றைக்கி நியூஸ் 18 போன்ற சேனல்களை குழப்பமே உனது பேர் தான் திருமாவா அப்படின்றது அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம். அறந்தமிழர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பு அரசியல் மற்றும் தேர்தல் நிகழ்வுகளுக்கிடையே இன்றைய சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கி தேதி வந்து 6 வேட்புமனு தாக்கல் இன்றைக்கி பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் நிறைய கருத்து கணிப்புகள் வந்திருக்கிறது. அந்த கருத்து கணிப்புகள் பெரும்பாலும் ஒரு நெக் டு நெக் இருக்குது. ஆனால் அதிமுக ஒரு 2 முந்துவதாக தெரிகிறது. நீங்கள் தொடக்கத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கீங்க விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்பாய்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதை நிரூபிக்கிற வண்ணம் இருக்குது. சிலர் வந்து 6, 7, 10 சீட்டு கூட இன்னும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த கருத்து கணிப்பு எப்படி? நான் பொதுவாக 3 அம்சங்கள் தான். ஒன்று, ஒரு அரசு 5 ஆண்டுக்கு பிறகு தொடராது. அப்படி தொடரணுன்னா நகாசு வேலைகள் பண்ணணும். ஜெயலலிதா 2016 பண்ணாங்கல்ல. திமுகவுடைய அந்த அடிப்படை கூட்டணியை தான் திமுக ஜெயிக்கும். அதை உடச்சி தனியாக கொண்டு வர வேலையை பண்ணாங்க. அப்போ திமுக தனிமரமாக நின்றுச்சு, காங்கிரஸ் மட்டும் கூட. அப்படி நிற்கிற திமுக ஜெயிக்காதுன்னு ஊருக்கே தெரியும், ஸ்டாலினை தவிர. அவர் சுனில் பேச்சை கேட்டு நம்பிட்டு பண்ணார். அப்போ ஜெயலலிதா ஜெயித்தாங்க செகண்ட் டைம். அன்னைக்கு இவரை திமுக கூட்டணியில் கொண்டு வந்திருந்தா திமுக ஆட்சிக்கு வந்திருக்கும். ஒரு பல நழுவி பாலில் விழுந்து ஆட்சியும் பிடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த வித்தை தெரியாததுனால ஸ்டாலின் ஓவர்டேக் பண்ணார் கலைஞரை, போச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியம். ஆன்டி இன்கம்பன்சின்றது ரொம்ப முக்கியம். தேர்தலில் வியூகம் தான் ரொம்ப முக்கியம். வியூகம்னு இவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னா, கலக்கி பெண்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிறது, பைக் போடுறது, ட்ராம்ப் வாக் போடுறது, விஜய் யூத்தாக இருக்கேன்னு காமிக்கிறது, விஜய் பண்ணுறதே நானும் பண்ணுறேன்றது. அப்புறம் இவங்க திட்டங்களெல்லாம் திரும்ப விளம்பரமாக திரும்ப மக்கள்கிட்ட திணிக்கிறது. அது வெறுப்பாக மாறுன்றது கூட தெரியாது. எதிர்கட்சியை பலமாக அவதூறு பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயிக்கும். இன்னொரு இவங்களுடைய மெயின் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, பாஜகவை பிரதானப்படுத்தி அதிமுக கூட்டணியில் இல்லைன்னு காமிக்கிறது, விஜயை ரொம்ப ஒன்றும் இல்லைன்ற மாதிரி கொண்டு போகிறதுன்றது திமுகவுடைய இது. அப்போது ஒரு கட்சி 5 வருஷம் ஆட்சி பண்ணி அதில் நமக்கு பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைன்றது அது அவங்க பெரும்பாலும் எல்லாருமே பெரிய அளவில் கடந்த காலத்தை போல் ஒரு ஆட்சிக்கு எதிரான மனோநிலை, 5 ஆண்டுகளுக்கான மனோநிலை மக்களிடம் இல்லை. அதை திமுகவே சொல்லிக்கிறது நம்ம பேசலை. ஆனால் பெரும்பாலான பத்திரிகை ஊடகங்களும் அப்படி தானே சொல்கிறாங்க ஆட்சிக்கு எதிராக. அவங்களாம் எல்லாருமே வந்து கருத்தை உருவாக்குபவர்கள், மாப் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. ஊர் ஒரு பக்கம் பேசும்பொழுது நம்ம அறியாமல் நம்மளும் அதுக்கு இரையாகிடுவோம். அப்போ என்ன சொல்லுவோன்னா, இல்லை இப்போ பார்த்தா விஜய் வந்து அதிமுக வாக்கை தான் பிரிக்கிற மாதிரி இருக்குது, திமுக தான் இந்த இடம் வரும் போல் இருக்குது, இப்படி ஒரு எண்ணம். திமுக கூட்டணி பெரிய கூட்டணி, அதனால் ஜெயிச்சிருவாங்க இப்படி. இன்னொன்று, அவங்களுக்கு இன்னும் பெருசாக இது இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இது எல்லாமே இது நான் சொன்னல அந்த ஸ்ட்ராட்டஜி. திரும்ப ஒரு விஷயத்தை பேச வைக்கிறது. அதை பேச வைக்கிறது மூலிமா ஒரு கருத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. எப்படி 2024 பாஜக 2வது இடம் வரும், மிகப்பெரிய அளவில் பாஜக முன்னேறி இருக்கின்ற கருத்தை திமுகவே உருவாக்குச்சு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லாம் வச்சுக்கிட்டு. ஏன்னா அந்த இடத்துல அதிமுக ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு. அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றாங்க. 12%, பல இடங்கள் 2வது வந்து. அந்த 12%ன்றது ஒரு மாயை, வீக்கம். அது வந்து வளர்ச்சி இல்லை. இப்போ வச்சிங்கன்னா இருக்காது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் தான் இன்றைக்கி சமூக வலைதளங்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுகள் இந்த மக்கள்கிட்ட ஒரு மனநிலையை உருவாக்குறதுக்கு ரொம்ப என்ன சொல்கிறாங்க, பிரம்ம பிரயத்தனம் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, இதை தான் பத்திரிகையாளர்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. இதை ஒரு கருத்தாக மாற்றம் இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களும் இங்கேருந்து தான் வராங்க, அவங்க தனியாரெலாம் வரல. அப்போ அதில் பெரும்பாலானோர் பாஜக எதிர்ப்பு மனநிலையில் ஒரு பிரச்சனையை பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அவங்கள அறியாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய விருப்பத்தை திணிக்கிறாங்க. இல்லை வராது, என்டிஏ வராது, இதுதான் வரும் அப்படின்னு ஒருத்தர். இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் எப்படி போகிறாருன்னா, அவருக்கு பாஜக பிடிக்கல, திமுகவும் பிடிக்கல,
தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தாவேகா வந்து இப்போலாம் கொஞ்சம் வரும்னு. இது எல்லாமே என் விருப்பத்தை நான் திணிக்கிறது. நீங்கள் ஒரு அனலிஸ்ட் திணிப்பு, கருத்து திணிப்பு, அது அவர்கள் அறியாமல் பண்ணுறாங்க, அறிஞ்சும் பண்ணுறாங்க. என்னுடைய வேலை என்னவாக இருக்கணும்? அனலைஸ் பண்ணணும். இப்படி போனால் இப்படி போனால் இப்படின்னு. அப்போ இன்றைக்கி இந்த கவர்மெண்ட்டு மேலே கடுமையான கோபம் இருக்கான்னா ஜனங்களுக்கு செம்ம கோபம் இருக்குது. விடியல் பயணம் ஒரு சாதனைன்றாங்க. நீங்கள் போய் கேட்டு பாருங்கள். விடியல் பயணத்துக்கு பிறகு பேருந்தே வரல, சாதா பேருந்தும் இல்லை, நாங்கள் கூடுதலாக காசு கொடுத்து தான் போகிற மாதிரி நிலமை இருக்குன்ற அளவுக்கு ஜனங்களுக்கு கோபம். 1000 ரூபாய் பெரும் வெற்றின்றாங்க. 1000 ரூபாய் வந்து அவர்களுக்கு ஒரு இதுவே கிடையாது. அதை விட விலைவாசி உயர்வு, கரண்ட்டு பில்லு, மதுவில் வீட்டில் இருக்கவங்க மதுவால் பாதிக்கப்படுறது எல்லாமே, இதை யார் பேஸ் பண்ணுறாங்களோ அவங்க இந்த வெறுப்பை இன்னும் கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க. எல்லாத்துக்கும் மேலே 2வது கூட்டணி தேர்தலை சந்திக்கும் போது இருக்கிற சூழ்நிலை. திமுக தன்னுடைய கூட்டணியை பலமாக காண்பித்து கொள்கிறது. ஆனால் வெளியில் எல்லாருக்கும் தெரியும் இவர்கள் தன்னுடைய கூட்டணி கட்சியினரே எப்படி இவங்க கருவறுத்தாங்கன்றது. அப்போ அது என்ன ஆகுதுன்னா, கூட்டணி கட்சிக்குள்ளே இவங்க ஜெல்லாகல அப்படின்னு இங்கே பாஜக அதிமுக சொல்கிறாங்களோ அது இங்கே நடக்குது. இன்ன வரைக்கும் ஜெல் ஆகலை. திமுகவில் அந்த கலைஞர் காலத்தை வரைக்கும் ஒரு இது இருக்கும், இயல்பாக தலைமை எடுக்கிற முடிவை கீழே இருக்கிறவன் பிடிக்கலனாலும் ஏற்றுக்குவோம், செய்யணும்னு நினைப்பான். இந்த தடவை கார்ப்பரேட் மயமாகிடுச்சு அந்த கட்சி. எல்லாமே நான் சொல்கிறேன் நீ செய்யணும், இல்லாட்டி உன்னை கண்காணிக்கிறோம், இல்லாட்டி உனக்கு பதவி இருக்காது. இந்த மாதிரி ஒரு கம்பெனி மென்டாலிட்டி இருக்குல்ல, நம்ம இதான் பண்ணணும்னு அது எல்லாமே அப்படி ஆகிடுச்சு. கட்சி வேலைன்றதை தாண்டி கம்பெனி வேலைன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா இவரோட மனநிலை. இன்னொன்று, முன்ன வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் துறை அமைச்சர்கள் அவங்களாம் பெரிய ஆளாக இருப்பாங்க, எம்எல்ஏக்களுக்கு கொஞ்சம் சம்பாதிப்பாங்க, வட்டம் பகுதின்னு அந்த இது கொஞ்சம் பிரியும். அப்போ எல்லோருமே நம்ம ஆட்சி வரணும் அப்படின்றதில் உறுதியாக இருப்பாங்க. இப்போ எல்லாமே மோனோபாலி ஆகிடுச்சு. அப்போ நீ சம்பாரிச்சு நீ இது பண்ணிட்டு தேர்தல் நேரத்தில் நீ அவுக்குற. அப்போ இந்த எண்ணம் என்ன ஆகுதுன்னா, அவங்க மத்தியில் ஒரு ஒட்டுதல் இல்லாமல் போகுது. இன்னொன்று, காலகாலமாக உழைச்சிட்டு கடைசி டைமில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வேட்பாளர் போடுறாங்க, வெளியிலேருந்து கூட்டணி கட்சி வேட்பாளர் போடுறாங்க. இவங்களே நான் ஜெயிக்க வைக்கணும், இப்படி போகுது. நான் பார்த்து பல தொகுதிகளில் இவங்களை ஜெயிக்க வைக்கிறதோட இந்த நம்ம ஓட்டை தாவேக்காக போட்டு விட்டு போயிடுவோம். முன்ன வந்து அதிமுக நம்ம ஏன் போடணும், இவரையும் ஜெயிக்க வைப்போன்னு நினைப்பான். இப்போ தாவேக்காக போட்டு விட்டு போகலான்ற அளவுக்குலாம் மாறுறாங்க. இது இங்கே இருக்கிற பலகீனம். இது கூட்டணி கட்சிகளில் வராமல் பார்த்துக்கணும். இன்னொன்று வந்து என்ன, ஏடிஎம்கே பிஜேபி இந்த கூட்டணி ஆரம்பத்தில் என்னென்னவோ சொன்னாங்க. ஆனால் அவர்களை அறியாமல் அந்த கூட்டணியை அமைச்சிட்டாங்க, தொகுதி போயிடுச்சு. அங்கே என்ன பலகீனம், பாஜகவில் ஒரு வேகம், ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு போகிறது, திமுக எதிர்த்து பிரச்சாரத்தை பெருசாக்குறது, அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. மைனஸ். இன்னொரு மைனஸ் என்ன, அண்ணாமலையை இவர்கள் பயன்படுத்த முடியல. அண்ணாமலை அதுக்கு ஒத்து வர மாட்டேங்கிறார். ஆனால் பலம் என்ன, அதிமுக பலமாக நிற்கிது. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை விட இந்த எலெக்ஷனில் ரொம்ப வேகமாக செயல்படுறாங்க. அதிமுகவும் திமுகவும் சரி, தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா அந்த தொகுதியில் அவங்க பார்த்துக்குவாங்க, அந்த வேகத்தை காட்டுவாங்க. அதில் இந்த தடவை வேகமாக அதிமுக இறங்கி பண்ணுறதை பார்க்குறோம். 3வது சக்தியாக தாவேகாவை எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனால் தாவேகா நடைமுறை சிக்கல் இருக்குது, அவங்கள்ட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னு சொன்னது கடைசி நடந்துச்சு. அதோடைய விளைவு என்னென்னா, வேட்பாளர் போட்டிருக்காங்க, ஆனால் ஒருங்கிணைப்பு இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி பிரச்சாரத்தை கொண்டு போகணும் கூட அவங்களுக்கு தெரியல. ஆனால் பெரும்பாலானோர் மாற்றம் வேணும்னு விசிலுக்கு போட தயாராக. இதில் கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 100 பேர் முன்னால் தேர்தலில் நின்றவர்கள்னு எடுத்துக்கலாம், நின்று தோற்றவர்கள், இன்னும் கொஞ்சம் பேர் எம்எல்ஏ இருந்தவங்க, 100 பேர் இருக்காது, கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கிறத தினமலரில் கூட ஒரு கருத்து போட்டிருக்காங்க. அது வந்து இப்போ ஸ்ரீதரன் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு 30-35 வருஷம் முன்னாடி தேர்தலில் எம்எல்ஏ ஆனவர். இன்றைக்கி வந்து அவர் தேர்தல் நின்றார்னு நீங்கள் சொல்ல முடியாது. அதனால் இப்போ செங்கோட்டை எடுத்திங்கன்னா அவர் தொகுதியில் அவர் ஒர்க் பண்ணுவார், கூபா கிருஷ்ணன். இவங்களை தாண்டி மாநில லெவலில் ஒருங்கிணைச்சி ஒர்க் பண்ணுவாங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அப்போது இன்னொன்று, தொகுதி மாறி இப்போ ஜெயசிறி பிரபாகரனை கொண்டு போய் வேற ஒரு தொகுதியில் போடுறாங்க. அப்போ அங்கே ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி விஷயம். இன்னொன்று, பணம் சென்ட்ரலைஸ் பண்ணி பணம் கொடுப்பாங்க அதிமுக. இங்கே அது இல்லை, பணம் வாங்குறாங்க வேறு. அப்போ என்ன ஆகுதுன்னா, பணமும் இல்லை, தொகுதியில் கீழே இருக்கிறவன் அனுபவமும் இல்லை. ஆனால் ஒரு விஷயத்தில் அவன் அதிமுக மாறிக்கிறான். எனக்கு நீ கவனிச்சேன்னா உனக்கு நான் வேலை செய்வேன்ற லெவலில் மாவட்ட செயலெல்லாம் இருக்கிறான். அப்போ அந்த ஓட்டுதல் இன்னும் வரல, ஆனால் ஓட்டு விழும். இப்போ இதோடைய எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, ஆன்டி இன்கம்பன்சி உள்ள திமுக, கூட்டணி கட்சியில் உள்ள பிரச்சனை, இது ஒரு பக்கம் மைனஸாக போயிட்டுருக்கு. பிரச்சாரம் பெரிய லெவலில் எடுபடலை. முதல்வர் மட்டும் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு. உதயநிதி இவரை வசப்பாடுறதுல தான் இருக்கார். தேர்தல் அறிக்கை எடுபடலை. இங்கே தேர்தல் அறிக்கை எடுபடுது. எடப்பாடி நல்லா பேசுகிறார், அவர் வைக்கிற கேள்விகள்லாம் எடுபடுது. ஏற்கனவே அவர் ஒரு 180 தொகுதி சுற்றிட்டு வந்துட்டார்.
அது அவருக்கு ஒரு பெரிய பலம். இதுக்கு பிறகு பாஜக மற்றவர்கள் இப்போ அன்புமணியும் டிடிவி இறங்குனாங்கன்னா இன்னும் பலம் அவங்களுக்கு. இங்கே பிரேமலதா ஒரு பலம். ஆனால் பிரேமலதா அவங்கள சுற்றி தான் பிரச்சாரம் பண்ணுறாங்க. எனக்கு சீட்டு தரல, என்ன இப்படி பண்ணாங்கன்னு தான் போகிறாங்க. ஏன்னா அவங்க வேறு மாற்றி பேச முடியாது, எதிர்த்து பேசிட்டாங்க 5 வருஷம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்பொழுது பொதுவாக ஜனங்களுடைய மனநிலை ஒரு செட்டு தாவேக்காக போடணும்னு நினைக்கிது. திமுகவுக்கு வழக்கமாக போடுறவங்க போடுறாங்க, அதிமுகவுக்கு இருக்கிற ஓட்டு இருக்குது. இது 3த்தையும் பார்த்தீங்கன்னா விஜய் பிரிக்கிற வாக்குகள் தான் தேர்தல் முடிவை தீர்மானிக்க போகிறது. விஜய் எங்கேருந்து பிரிக்கிறார் அப்படின்றது தான். இஸ்லாமிய சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் விஜய்க்கு அதிகமாக உள்ள வாய்ப்பு இருக்குது. பெண்கள் வாக்கு, பட்டியலின மக்கள், வட மாவட்டங்கள் முழுவதும் நகர்ப்புறங்களில் விஜய் ஆதிக்கம் செலுத்துகிறார். அப்போ அந்த ஆதிக்கம் வந்து யார் நகர்ப்புறங்கள்லையும் வட மாவட்டங்கள்லையும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் யார் வச்சுருக்காங்கன்னா திமுக. அப்போ இவர் எங்கே கை வைக்கிறாருன்னா திமுகவில் கை வைக்கிறார். அதிமுகலாம் வைப்பார், ஆனால் அது அதிமுக பாதிப்பு இல்லாமல் இருக்கும். விசிகா, நாம் தமிழர் எல்லாத்துலேயும் வைப்பார். அதிகமாக யார் நாம் தமிழருக்கு ஏற்கனவே போட்டதில் 2% இவங்கள்துன்றாங்க. அதை எடுத்துக்கிட்டாருன்னா நாம் தமிழர் அவங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதே 6%னா அந்த உண்மை மட்டும்தான் வெளிப்படும். ஆனால் திமுகவுடைய கோர் ஓட்டை பிரித்தாருன்னா அப்படி கீழே இறங்கிடும். அதில் கீழே இறங்குச்சுன்னா இவங்களது லைட்டாக போனால் கூட இவங்க நின்ட்டாங்கன்னா லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டுன்னு வந்துடுவாங்க. இப்போவும் அந்த முடிவுகள் அப்படி தான் காமிக்குது. 3% மேலே இருக்குது. 3% சாதாரணம் கிடையாதுங்க. நீங்கள் 1% 0.84லலாம் ராஜஸ்தானில் ஆட்சி மாறி இருக்கு. இங்கேயே 1% 2%ல் 2016 மாறிச்சு. அதனால் 3%ன்றதே பெரிய முன்னேற்றம் அதிமுகவுக்கு. ஏன்னா ஒன்றும் இல்லைன்ற இடத்துல இன்றைக்கி நியூஸ் 18 போன்ற சேனல்களை மறுக்க முடியாமல் சொல்கிறாங்க. ஆதரவு சேனல்லாம் விட்டுருங்க, நியூஸ் 18 சொல்கிறான், கிட்டத்தட்ட டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய சேனல். அப்போ இந்த மாதிரி இதில் இன்னும் பிரச்சாரம் வேகம் எடுக்கும்போது பர்சன்டேஜ் கொஞ்சம் கூடிச்சுன்னா முடிஞ்சிடும். இப்போ இது உங்களுடைய கணிப்பாக இருக்குது. இப்போ நம்ம தேர்தல் ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடுகள்லாம் பார்ப்போம். இல்லை முதல்ல வந்து நம்ம என்றைக்குமே கடுமையான விமர்சனங்களை திருமாவளவன் வைக்க மாட்டோம். அது எதிர்நிலையில் இருந்தாலும் சரி, அவருடைய மெச்சூரிட்டியான பாலிடிக்ஸ் பார்ப்போம். இப்போ அவர் காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கிறேன்னாரு, அப்புறம் நிற்கலன்னாரு. நிற்கிறதுக்கான சொன்ன காரணங்கள், அவர் நிற்க மாட்டேன்னு சொன்னதுக்கான காரணங்கள், கடைசியாக அவர் இறக்கிய வேட்பாளர் விசிகாவுக்கு மத்தியிலே திகைப்பாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குழப்பமே உனது பேர் தான் திருமாவா அப்படின்றது அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனம். அவர் எப்போத்துலேருந்து குழம்புனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தேன். அவர் வந்து ஒரு அக்ரெசிவ் லீடர் கிடையாது. கூட்டணி இருந்தால் கூட்டணி நம்மளை மேய்க்கிறதுன்னு தெரிஞ்சும் கம்முன்னு போகிற டைப்பு. கட்சியை ஒரு இப்போ பிரேமலதாலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்சியில் எதுவும் எழுத்துலாம் பெருசாக பண்ண முடியாது. இவர் அந்த மாதிரி கிடையாது. அப்போ அதை வந்து லிபரலாக எல்லாம் பயன்படுத்திட்டு வேறு மாதிரி அவர் தோல் மலை ஏறி உட்கார அளவுக்கு போயிட்டாங்க. அப்போ திருமாவுக்கு எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா, திருமா தான் அந்த மக்கள் நல கூட்டணியுடைய ஹெட்டு. இப்போ திருமா மக்கள் நல கூட்டணியாகவே ஃபார்ம் பண்ணி கொண்டு போயிருக்கணும். அங்கே ஃபெயிலியர் ஆகுறாரு. இடதுசாரிகள் இவர் கூட இருக்காங்க. இடதுசாரிகள் இவர் முடிந்தால் மதிமுக, இல்லாட்டி இடதுசாரிகள் 3 கட்சி மட்டுமே இயங்கியிருந்தால் திமுக பயந்துருக்கும். ஆனால் 3 பேருமே பிரித்து விட்டுச்சு திமுக. அதை இவர் கணிக்க தவறிட்டார். 2வது கண்மூடித்தனமான பாஜக எதிர்ப்பு. அது என்ன ஆகுதுன்னா இவரை பலகீனப்படுத்துது. 3வது தீவிர திமுக விசுவாசம். அது 2 வகைப்படும். ஒன்று இவருடைய விசுவாசம் அங்கே பாஜக எதிர்ப்புன்ற பேரில். 2 இவர் கட்சியில் இருக்கவங்கள திமுக கையில் எடுத்துச்சு. இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா இவர் கட்சி அவருடைய கட்டுப்பாட்டு இல்லைன்றது இல்லை. எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா ஆதவ் அர்ஜுனா கட்சிக்குள்ளே வந்தபோது கோஷ்டி தனியாக ஒன்று உருவாயிடுச்சு, ஆதவுக்கு எதிரான கோஷ்டின்னு. அது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்தில் ஆதவ் நடத்துகிற அந்த விழாக்களில் அது ஒரு விஷயம். 2வது அந்த புத்தக வெளியீட்டு விழா. அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் இவரை போகக்கூடாதுன்னு திமுக நிர்பந்தப்படுத்துது. இன்னொன்று ஆதவை வெளியேற்றணுன்னு கட்சிக்குள்ளே பெரிய பிரச்சனை. ஆதவ் பெருசாலாம் ஒன்றும் பேசலை. நீங்கள் எப்படி உங்களால் நாங்கள் வந்து வாழ்க்கை பெற்றோன்னா அது மாதிரி எங்களால் தான் நீங்கள் வாழ்க்கை பெற்றுறீங்க, ஆட்சியை பிடிச்சிங்க, எங்கள் தலைவருக்கு துணை முதல்வர் தகுதி இல்லையா, இப்படி தான் கேட்டார். வேறு எதுவும் பெருசாக கேட்கல. இல்லைங்க, நீங்கள் வந்து பட்டியல் சமுதாயத்திற்கு எத்தனை நீங்கள் மந்திரிகளை கொடுத்தீங்க, இந்த மாதிரிலாம் அவர் தொடர்ந்து அரசியல் பேசினார். அவர் அது அவங்களுக்கு திமுக கேஎஸ் அழகிரி பேசாத பேச்சா, ராஜேஷ்குமார் பேசாத பேச்சா, நம்ம மாணிக் பேசாத, ஜோதிமணி என்ன பண்ணாங்க. அப்போது இங்கே என்னென்னா அந்த எல்லாமே இவங்க கையில் இருந்தது கட்சியே. திருமாவளவன் அந்த விழாவுக்கு போயிருந்தாருன்னா திருமாவளவன் வெளியேற்றிருப்பாங்க.
கூட்டணியிலேருந்து அவர் வெளியேறி இருப்பாரா இல்லை வெளியே கட்சியில இருந்தே திருமாவளவன் வெளியேற்றிருப்பாங்க. திருமாவளவனும் ஆதவம் ஒரு சைடு நின்றுருப்பாங்க, கட்சி இவங்க எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவர் சிந்தனை செல்வன் மட்டும்தாங்க திருமாவளவனுக்கு ஆதரவு. இதை நான் அன்னைக்கே பேசியிருக்கேங்க. அது அவருக்கு மட்டும் சீட்டு இதை நான் அன்னைக்கே பேசியிருக்கேன். சிந்தனை செல்வன் மட்டும் தான் இவர் கூட. நீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியா சொன்னீங்க, என்னன்னா இவர் வெளில போறேன்னா நீங்க போயிட்டு வாங்கினா அப்படின்னு, நீங்க அப்படி நவருங்க அப்படின்றவாங்க. சிந்தனை செல்வன் மட்டும் தான் வருவார்னு சொன்னேன். அதனால தான் அவர் சிந்தனை செல்வன் மட்டும் சீட்டு கொடுத்தாரு. இவங்க எல்லாம் திமுக உடைய இதாகவே மாறிட்டாங்க. ஆளு ஷாவனஸ்லாம் எக்ஸ்ட்ரீம். ஒரு தடவை திருமாவுக்கு நேரடி சவால் விட்டுருக்காரு. ஆனால் இப்படிலாம் முடிவு எடுத்தீங்கன்னா நாங்கள் வேறு முடிவு எடுக்க வேண்டியிருக்கோம். இன்றைக்கி ஏதோ ஆளு ஷானவாஸை பெரிய தலைவர் மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் நல்லா நெருங்கி போய் கேட்டு பாருங்கள். ஆக்சுவலாக இப்போ நிற்கிறார் அப்துல் ரஹ்மான், அவர் தான் சீனியரு, இந்த கட்சி ஸ்தாபன ரீதியாக ஒர்க் பண்ணுறவங்க. அவருக்கு தான் இவர் சீட்டு கொடுக்குறாரு. அவருடைய ஃப்ரெண்டு யாரோ பைசல் யாரோ அவருக்கு கொடுக்குறாரு. அவருக்கு ஏதோ பிரச்சனைன்னா கல்யாணத்துக்கு போன மாப்பிள்ளையான கதையாக தான் ஆளு ஷானவாஸ் வராப்பில் வந்தவுடனே இவர் இந்த மீடியாக்களை கையில் எடுத்துக்கிறது, திமுக ஆதரவாக பேசணுன்னா திமுக மீடியாக்களை அதுன்னு ஒரு பூஸ்ட் பண்ணோன்னா இவர் என்னமோ தன்னை பெரிய இது மாதிரி. கட்சி ஸ்தாபன நடவடிக்கை இல்லை. மெயின் என்னென்னா கட்சிக்கு எதுவுமே செய்யலை. இல்லை, அது கட்சி ஒரு சீனியர்கிட்ட நான் பேசினேன். அவர் நாங்கள் எந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டாலுமே அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டார், அதுக்கு தனியாக பேமெண்ட் கேட்பார், அது நிறைய ஃபெசிலிட்டிஸ் கேட்பார், இப்படியெல்லாம் சொன்னேன். அவங்க சொல்லியிருக்காங்க. கட்சியை வளர்க்குறதுக்கு எந்த வேலையும் பண்ணல, கட்சிக்கான நிதி ஏற்பாடு மற்ற விஷயங்கள் எதுவுமே பண்ணல, ஸ்தாபன நடவடிக்கைகள் எதுவுமே பண்ணல. முழுதும் தன்னை செழுமைப்படுத்திக் கொள்வது. நல்லா கவனிங்க, தன்னை செழுமைப்படுத்திக் கொள்வதிலும் தன்னை முதன்மைப்படுத்திக் கொள்வதிலும் விளம்பரத்திலும் மட்டும் கவனம் செலுத்தினார். அதனுடைய இதாக நோட் பண்ணிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாரு திருமா அவர்கள். அதை நல்லா அவருடைய சகோதரி மாலதி கூட கள்ளக்குறிச்சியில் இறக்குறாரு. கட்சி எங்கேயோ கட்டுப்பாட்டை நகருது அப்படின்றது அவருடைய பேச்சின் வழிவாக நம்ம உணர்ந்துக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அந்த ஸ்டாண்டில் அவரால் நிற்க முடியாமல் போச்சு. ஏன்னா நான் முதல்ல சொன்னேன்ல, குழப்பமே உனது பேர் தான் திருமாவான. நான் ஒரு பாட்டு தான் சொன்னேன், ரெண்டாவது பாட்டு தாவேகா. மிக சிறப்பான வாய்ப்பு அவருக்கு. நம்ம பிரேமலதா மாதிரி பண்ணியிருக்கணும். நான் கூட்டணி யார் கூடன்றதை நான் தேர்தல் நெருக்கத்திலாம் சொல்லியிருந்தா திமுக பயந்துருக்கும். இந்த அதிதீவிர விசுவாசத்தை வேண்டியது இல்லை அப்படின்னு நான் தாவேகா எனக்கு வந்துச்சு, அந்த கதவை நான் மூடிட்டேன்னாரு. அப்போவே நான் பேசியிருப்பேன். திரும்ப தனக்கான கதவை மூடிட்டார், அவங்க கதவை மூடல, தனக்கான கதவை மூட்டார். நீங்கள் அங்கேயும் போக முடியாது இங்கேயும் போக முடியாதுன்னா உங்களை வச்சு செஞ்சுருவாங்கன்னு அதான் நடந்தது. யார் டிமாண்ட் பண்ணுறாங்களோ மறைக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. திறந்து காட்டிட்டிங்கன்னா அது ஒன்றுமே கிடையாது. இவர் திறந்து காட்டார். காங்கிரஸ் கூட ஒரு குழு சேர்ந்து இன்றைக்கி 27 சீட்டை பெற்றுச்சு. 29 சீட்டு, 28 + திருமா 1. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை அவர் பண்ணார். அப்போது நான் சொன்னேன், இவர் இந்த வேலை பண்ணுறாரு, இவருக்கு சிக்கல். ஆனால் இவர் பண்ணுறதுக்கு காரணம் இவரை மட்டும் அமுச்சு விட்ருவாங்க போனால், கட்சி இவர் கையில் இல்லை. அப்போவும் நான் பதிவு பண்ணியிருப்பேன். ஏன்னா ஒரு கட்டத்தில் கபலீகரம் பண்ணிட்டாங்க. இவங்க சொல்லுவாங்க பாஜக கபலீகரம் பண்ணிச்சு, இவங்க விசிக கபலீகரம் பண்ணாங்க, சிபிஎம்மை பண்ணாங்க. சிபிஎம்முக்கு என்ன பிரச்சனைன்றீங்க? பேர் சண்முகம் நிற்கிறாரு. பேர் சண்முகம் கூட இருக்கிற மாநில குழு செயற்குழுலாம் நிற்கல. அது மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு. அப்போ ஒரு ஆள் மட்டும் புரட்சி பண்ண முடியாது. இது மார்க்சிஸ்ட் கட்சியில் இருக்கிற பழக்கணும். இதை நான் பதிவு பண்ணேன். குதிச்சுக்கிட்டு வந்தாங்க. 5 சீட்டு தான் சொன்னேன். லாஸ்ட்டில் ஒத்துக்குவீங்கன்னு. இவங்க எங்கே பிடிச்சாங்க தெரியுமா ஆளை? எம்ஏ பேபியை பிடிச்சாங்க. அதுக்கு கே பாலகிருஷ்ணன், ஜி ராமகிருஷ்ணன், எம்ஏ பேபி எங்கே வர வச்சு அகில இந்திய பொதுச்செயலாளர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, மத சார்பட்டது முக்கியம், 5 சீட்டு 6 சீட்டு மேட்ரு இல்லை, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணலான்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. லாஸ்ட்டில் 5 சீட்டுக்கு சண்முகம் ஒத்துக்கிற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் நான் போட்டேன் பதிவு. ஏன்னா நான் பேச்சு பேசுனீங்க, கட்சி பற்றி உனக்கு தெரியுமான்னு கேட்டீங்க. நீ ஸ்கூல் படித்து இந்த காலத்தில் நான் கட்சியில் இருந்தவன். என்னை ஃபுல் டைமர் எடுக்கிறாங்கன்னா சாதாரணமாக எடுக்க மாட்டாங்க. ஆர்எஸ்எஸ்லேயும் சிபிஎம்லேயும் அந்த ஃபுல் டைமர் எடுக்கணும்னா அதுக்கு அவங்க அந்த வேல்யூ இருந்தால் தான் எடுப்பாங்க. 1000 பேர் இருந்தாலும் ஒரு ஆள் தான் எடுப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஃபுல் டைமர் எடுக்கப்பட்ட ஆள் நான். வேணான்ட்டு முடியல, என்னுடைய பிரச்சனை இருந்தது, வறுமை இந்த மாதிரி. நான் வந்துட்டேன். அப்படிப்பட்ட ஆள்கிட்ட கட்சி பற்றி தெரியுமான்னு கேட்குறேன். நான் சொன்னதான் நடந்தது. இப்போ சொல்லுங்கடா. சிபிஎம் திரும்ப தப்பு பண்ணுது. ஒரு கட்சி அதோடைய தேர்தல் நடைமுறை தந்திரம் என்னென்னா, ஒரு கட்சியே வளர விடாமல் பார்த்துக்கணும். ஸ்பிளிட்டு வருதோ இல்லை புது கட்சி வருதோ அதை ஆதரித்து அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும். இதுதான் சிபிஎம்முடைய அடிப்படை. ஆனால் நீங்கள் ஒரு கூட்டணியில் கூடியே சுற்றிட்டு இருக்கிறீங்க. என்னன்னா யாரும் பதில் சொல்லல. அந்த பதிவு கீழே பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி வந்துச்சு ஃபுல்லாக கமெண்ட்ஸு. இந்த என்ன திட்டினாங்களா அவங்களாம் ஓடிப்பிட்டாங்க. இதுதான் நடைமுறை. அப்போ திருமாவளவன் என்ன பண்ணுறாரு, தனக்கான கதவை சாத்திக்கிட்டாரு, பலகீனங்களை இவரே இழுத்து போட்டுக்கிட்டாரு. அவங்களுக்கு ஈஸியாகிடுச்சு. இன்னும் நான் சொல்கிறேன், ஒரு படி மேலே போய் இவங்களுக்குலாம் சீட்டு கொடுன்னு கூட சொல்லியிருப்பாங்க. கரோலினுக்கு அதான் நடந்தது. ஜலீல் கரோலின்
போன எலெக்ஷனில் கரோலின் சீட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே தான் கௌதம் சன்னாக்கு அந்த சீட்டு போச்சு. கரோலினுக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு கட்சிக்கு வெளியிலேருந்து அழுத்தம் வந்ததா அந்த கட்சியிலேயே நான் பேசின ஒருத்தர் சொன்னார். லாஸ்ட்டில் கௌதம் சன்னா தோத்துட்டார். அன்றைக்கி ஒருவேளை கரோலின் கொடுத்துருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. இந்த தடவை கரோலின் கொடுத்தே ஆகணும்னு கொடுத்தாரு. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இவர் பண்ண இன்னொரு தப்பு என்னென்னா, காட்டுமன்னார் கோயிலில் நான் நிற்கிறேன்னு முடிவெடுத்தது. அப்படி சொல்லியிருக்க வேண்டியதில்லைன்றீங்களா? அந்த முடிவே எடுக்கக்கூடாது. நீங்கள் எம்பியே நிற்கக்கூடாதுங்க, அதுவே தப்பு. அண்ணா நின்னாருன்னா அது வேறு காலம். அன்றைக்கி திமுக வளர்ச்சிக்கு பல தலைவர்கள் இருந்தாங்க. பொறுப்பை தம்பி கையில் ஒப்படைச்சார். ஆனாலும் அண்ணாவை மீறி எதுவும் நடக்காது. அண்ணா ராஜ்யசபா பண்ணார், எல்லாம் பண்ணார். அதே அண்ணா 67லேயும் நின்னார். டக்குன்னு ஜெயிச்ச உடனே மாற்றிக்கிட்டார் முடிவை. இவருக்கு இந்த குழப்பம் இருக்குது. எம்பி சீட்டு போனார், அங்கே இவரால் சோபிக்க முடியல. அண்ணாலாம் பெஸ்ட்டு பார்லிமெண்ட்டுன்னு பேர் வாங்கினது, இவரால் சோபிக்க முடியல. ரெண்டாவது இவர்கிட்ட குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. ஸ்டேட் இதுக்கு மறுபடியும் வரலாமா, ஏன்னா நம்ம இப்படி இல்லாதனால தானே இவங்களாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி. அதில் இவர் காட்டுமன்னார் கோயிலை தேர்ந்தெடுத்துட்டு நிற்கிறாரு. காட்டுமன்னார் கோயில் விடுதலை சித்திகள் ஜெயித்த காலம்லாம் தட்டு தடுமாறி ஜெயிச்சு தான் உண்டு. அதுவும் இன்றைக்கி வட மாவட்டங்களில் விஜய் உடைய செல்வாக்கு இருக்கிறதுனால இவருக்கு பாதிப்பு தான். தோற்று போயிடுவான்றது தெரிஞ்ச பிறகு தான் பேக் அடிக்கிறார். அதுக்கு என்ன சொல்கிறாரு, அதை கட்சிக்காரன் கொடுக்கக்கூடாதுன்னு. இந்த மாதிரி உலகத்திலேயே ஒரு அரிய முடிவு எடுத்தது ஒரே தலைவர் இவராக தான் இருப்பார். அவரே சொல்கிறார், ஏங்க நான் காங்கிரஸில் இருக்கிறேன், அவர் அறிவிச்சிட்டாரா, சரி பார்க்குறேங்கன்ற மாதிரி. இன்றைக்கி அவர் வேணும் கேட்கவே இல்லையே, கொடுத்துட்டாங்களா நன்றி அப்படி. அப்போ அவர் போட்டார்னா விசிகாவுடைய ஃபார்மில் தான் சைன் பண்ணி விசிகா வேட்பாளர் தான் நிற்கணும். அப்போ அவர் காங்கிரஸ்லேருந்து விலகி விசிகாவில் மெம்பர் ஆகணும். இல்லாட்டி இவர் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் காங்கிரஸ்லேயே சைன் வாங்கி நீங்கள் காங்கிரஸ் வேட்பாளர் இல்லைங்கன்னும். அப்போ திமுக கிட்ட சண்டை போட்டு 8 சீட்டு வாங்கிட்டு ஒரு சீட்டை காங்கிரஸ் கொடுக்குற மாதிரி. இந்த மாதிரி இது கூட திமுகவினுடைய இப்போ எதிர்க்க முடியல அப்படின்னு இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு செய்கிறாரா? நம்ம இவர் உண்மையை பேசினார் தெரியும்ல, ஆட்சி மாற்றம் வரும்னு. ஆமாம், தொங்கு சட்டசபை சட்டசபை ஒரு ஆட்சி மாற்றம்னு வார்த்தையை பயன்படுத்தினார். அரசியல் மாற்றம்னா ஆட்சி மாற்றம் எல்லாம் ஒன்று தானே, அரசியல் மாற்றம். அப்போ இவர் இதுக்கு கூட்டணிக்கு எதிராக பேசிட்டாருன்னு சிஎம் கோவம். அதனால இவர் காட்டுமன்னார் கோயிலில் இவருக்கு ஒத்துழைப்பும் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் போகணும், பேக் அடிச்சிட்டார். அதே மாதிரி ஒருவேளை காட்டுமன்னார் கோயில் வென்றால் அந்த சிதம்பரம் தொகுதியை ரிசைன் பண்ணிங்கன்னா அதுக்கு எல்லாம் நாங்கள் எந்த அவங்க பிடிங்கிடுவாங்க. எப்படி ஈரோடு கிழக்க காங்கிரஸ் பிடிவாங்க, நாங்கள் வச்சுக்கிறோன்றாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். உங்களுடைய கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் அருந்தமிழுடன். நன்றி, வணக்கம்.